என் தம்பிக்கு தான் யாரோ தப்பு தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க. ஐயா நீங்களாவது ஆள மாத்துங்கய்யா. இது என்ன? இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்து. அது எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்காக போராடவே அதிகாரம். அதிகாரம் எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, பாட்டாளி மக்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளாது இருப்பதற்குத்தான் அதிகாரம். எப்படி நாங்க போராடுகிறோம்? எளிய மக்கள், அதிகாரமற்ற மக்கள் யார் இடத்திலே? அதிகாரத்திடத்திலே முறையிட்டு. ஆனால் அந்த அதிகாரமே எளிய மக்களுக்காக போராடும் என்றால் எப்படி? என்னையா இது? இது கால கொடுமையா இருக்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சுன்ட்டு. நாம இந்த அதிகாரத்துக்கிட்ட முறையிட்டா அதிகாரமே நான் மக்களுக்காக போராடிக்கிட்டு கேங்குது. இதுல வர்ற வழியில எல்லாம் பல 100 கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலை குடிய விட மாட்டேன். எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு? இனிமேயா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா. ஐயா இனிமேயா ஐயா டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டிய வந்துச்சா சட்டிய வந்துச்சான்னு தெரியாம விழுந்து கிடக்குறான்ல, அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா. எங்கேயா நிமிர்றது? எங்கே நிமிர்வது? எங்கே? 12 என் மீனவனை, எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களன் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போச்சு. மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிரைத்து மொட்டை அடிக்கும் போது தலை குனிஞ்சு போச்சு. இத்தனாயிரம் ஆண்டுகள் பெருமைப்பட வாழ்ந்த ஒரு இனத்தின் மாதர் குலத்தை 1000 ரூபாய்க்கு கையேந்த வச்ச அன்னைக்கே தலை குனிந்து விட்டது. தன்மானத்திற்காக போரிட்டு மாண்ட ஒரு இனம், மரணத்தை விட மானமே பெரிது என்று களத்திலே பாய்ந்து மாண்ட ஒரு இனத்தின் மக்கள், உயிரினும் மேலானது உரிமை, அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று போராடி செத்த மறவர்களின் மக்கள் கண் முன்னே தன் அக்கால், தன் தங்கை, தன் பிள்ளைகள் வன்புணர்வு செய்து வலுக்கட்டாயமாக மானவங்கப்படுத்தி உயிர் மாய்க்கப்படும் போது ஒன்றும் செய்ய முடியாமல் தலை குனிந்து ஆளும் போதே தமிழன் தலை குனிந்து விட்டது. அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த நீங்கள் அந்த தலைகுனிவை சகித்துக் கொண்டு இதே அதிகார நாற்காலியில் சுகமாக உட்கார்ந்திருந்தீர்கள். லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பிஞ்சு குழந்தைகள் குடல் சரிஞ்சு செத்தார்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள் 2 ஆண்டுகள் எந்த ஊடக தொடர்பும் இல்லாமல், மின் தொடர்பும் இல்லாமல் சுற்றி வளைத்து இலங்கை ராணுவம் எங்களை கொண்டு குவித்தது. வேடிக்கை பார்த்து நீங்க நின்ற இடத்தில் தமிழனின் தலை மட்டுமல்ல தன்மானமும் குனிந்து விட்டது. நீங்க படிங்க இந்த வாசகத்தை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க. அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது. தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதுவீங்க. அதான் சரியான பதிவு. சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த இடத்திலே என் பரம்பரை பண்பாடு பறந்து போய்விட்டது. நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து வந்த வீரனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்காத நீங்கள் கொழுப்படுத்து போய் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தீர்கள். கேவலம். தமிழ்நாட்டை எவனுக்கு ரைமிங்கா போடுங்கன்னு இருக்கான். விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் வந்தாப்ல. இப்ப 5 வருஷம் கழிச்சு அதே இதை நம்ம பாட வேண்டி இருக்கு. முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப அந்த பாட்டை நம்ம தான் பாடுறோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எவனாவது நல்ல ஆண்மகன் ஒரு தடவை இப்ப பாடுறா, போடுறா அந்த பாட்டை போடு பாப்போம். உங்க வீட்டு வாசல குப்பை வண்டிக்காரன் வருவான். குப்பை அல்ல வாரம் குப்பை, உங்க குப்பை நல்ல குப்பைன்னு பாடிட்டு வருவாங்க. கால இல்லாது அதை பதிவு பண்ணி போட்டான்.
அதே மாதிரி தெருவா ஸ்டாலின் தான் வராரு, விடியல பாராரு, இதுதான் மக்களோட முடிவு. அது வார்த்தை சரியானது, அதுதான் மக்களோட முடிவு. முடிஞ்சிருச்சு. இதுல 2.0 வேற இருக்கு தம்பி. 2.0 வேற இருக்கு. நீ 0 ஆகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சுக்கடா, டே நல்லா இருப்படா, உன்னை கும்பிடுறேன்டா. இல்லைன்னா ரொம்ப நாள் கத்த முடியாதா, ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நீங்க செஞ்ச தவறு தான்டா உங்க பிள்ளைகள் இப்படி கத்திரி கிடக்குறான். ஒன்னு தெரியுமாடா, சேகுவரா இருக்கான்ல, கீப விடுதலை புரட்சியாளன் சேகுவரா, அவன் வந்து எங்க பேரு நல்லா கவனிச்சுக்க, நண்பர்களோட உட்கார்ந்து படிக்கிறப்ப அரசியல் பேசிட்டு இருந்திருக்காரு. அரசியல் பேசும்போது அவங்க அப்பா வந்து, அவன் செல்வந்தன்ல, இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து அரசியல் பேசுறதெல்லாம் விட்டு படிக்கிற வேலையை பாருன்னு சேகுவரா அவங்க அப்பனை பார்த்து ஒரு புன்முறுவலை செஞ்சுட்டு, அப்பா நீங்க உங்கள் நண்பர்களோட இது மாதிரி சேர்ந்து அரசியல் பேசியிருந்தா நான் இதை பேச வேண்டிய தேவை வந்திருக்காதுப்பா, நான் படிக்க போயிருப்பேன். படிச்ச நீங்கள்லாம் நமக்கான சரியான தலைவரை தேர்வு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள், உங்களுக்கு பின்னாடி வந்த பிள்ளைகள், நாங்க முச்சந்திலிருந்து கத்திருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. எந்த நிலைமையில எங்களை நிறுத்திட்டிய? இன்னும் நிறுத்திவிய எங்களை? என்ன விட்டா போயிருவிய?